ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட பார்த்து காண்டானவங்க மறக்காம லைக் பட்டன் அமைக்கிறங்க. ஆமாங்க, இந்த விஜய் சேதுபதி நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்காரா இல்லனா நல்ல ஆழமா குழி தோண்டி பிக் பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியை இனி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சோழிய முடிச்சு விடலான்னு வந்திருக்காரா அப்படிங்கறது தெரியலங்க. இந்த அளவு ஒரு ஒஸ்டான ஹோஸ்டிங்க எந்த மொழியிலையும் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவு எதுவுமே தெரியாம எதுவுமே புரியாம ஏதோ ஒன்னு உளறிட்டு போறாரு விஜய் சேதுபதி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவ்வளவு ஒஸ்டா தான் இன்னைக்கான எபிசோட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா வர்ஷினிய பலியாடாக்குற மாதிரி தாங்க தெரிஞ்சு. அதாவது வர்ஷினி மேல தவறு இருக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே இல்ல. அதுக்காக அந்த பிள்ளைய திட்டத்துக்கு அரை மணி நேரம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது எப்படி சார், உங்களுக்கு விஜய் டிவி ப்ராடக்ட் எல்லாம் காப்பாற்றணும், அதே நேரத்துல மத்தவங்களெல்லாம் போட்டு துவைக்கணும்னா மொத்தமாவே விஜய் டிவி ப்ராடக்ட் எடுத்து போட்டு நடத்த வேண்டியது தானே. உட்கார்ந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகேயன் பாட்டு பாடிட்டு உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, எதுக்கு சார் நீங்க ஹோஸ்டா இருக்கிறவங்க கொஞ்சம் நேர்மையா நடந்துக்க வேண்டாமா? ஆமா, அதே மாதிரியே லிவிங் ஏரியா பிரச்சனைக்கு பெருசா தாம் தூம்னு கத்துறீங்களே, நீங்க கத்துறதுனா முதல்ல பிக் பாஸ்ட போய் கத்துங்க சார். இதே ரூல்ஸா பெண்கள் பிக் பாஸ்ட் கேட்கும் போது லிவிங் ஏரியாவுக்கு நான் கூப்பிட்டு ஆண்கள் வரும்போது அவங்களுக்கு டாஸ்கோ எதுவுமே கொடுக்க முடியாது அப்படிங்கறத பிக் பாஸ் தான் சொன்னாரு. அதன் அடிப்படையில தான் ஆண்கள் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், அது எங்க உரிமை அப்படின்னு நின்னாங்க. நாங்க ஷோ எல்லாம் 24 மணி நேரம் பாத்துக்கிட்டு தான் சார் இருக்கோம், ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க இந்த 2 மணிக்கு மேல பாப்பேன்னு சொன்னீங்கல்ல, சுயநனவோட தான் பாக்குறீங்களா அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல. கொஞ்சம் ஷோவை பார்த்துட்டு ஹோஸ்ட் பண்ணுங்க, இல்லனா இருக்கிற பேரையும் கெடுத்துக்கிட்டு பட வாய்ப்பும் இல்லாம இருக்க போறீங்க. மக்கள் செல்வனா இருக்கிற நீங்க மக்கள் மதிக்காத செல்வனா மாறாம இருந்தா சரிதான். உண்மையாவங்க இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது இரிட்டேட் தான் ஆச்சு. என்னடா எந்த கண்டனுமே இல்ல, வள கொலன்னு இழுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னத்தை தான் பண்ணிருக்காரு அப்படிங்கறத டீடைலா பாத்திரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆன உடனே எப்பவும் போலவே நடந்து வர்றாரு. ஸ்டைலா மாசான்லாம் சொல்றதுக்கு இல்ல, எனக்கு இப்ப அவரை பார்க்கும்போது கோமாளி மாதிரி தான் தெரியுது. நடந்து வர்றாரு. வந்த உடனே பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள் மேல நமக்கு ஒவ்வொரு அபிப்பிராயம் இருந்திருக்கும், ஆனா அவங்களோட கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அதெல்லாமே மாறி இருக்கும் அப்படிமே சொல்றாரு. சார், நாங்க போட்டியாளர்களோட சுயசரிதத்தை பார்த்து அவங்கள மதிப்பீடு செய்யவே இல்ல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க, கேம் ஆடுறாங்களா இல்லையா, விளையாண்டாலும் அந்த கேம் நேர்மையா இருக்குதா இல்லனா மத்தவங்க கேம கெடுக்கிறதா இவங்களோட கேமா அப்படிங்கறத பார்த்துதான் அவங்களோட நாங்க மதிப்பீடு பண்றோமே தவிர வெளியே அவன் அப்படி இருந்தான், அவனுக்கு அத்தனை பொண்டாட்டி இத்தனை பொண்டாட்டி இதெல்லாம் நாங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது சார். சரி, என்னதோ ஒண்ணுங்க, இப்படி கொஞ்ச நேரம் உளறிட்டு அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை நிகழ்வுக்குள்ள போறாங்க. வெள்ளிக்கிழமை நிகழ்வுல நம்மளோட ஆனந்தி ரஞ்சித் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எதை பத்தி, அந்த மொட்டைக்கடதாசியை பத்தி தான் பேசியிருக்காங்க. நான்லாம் எதை பத்தியும் யோசிக்கல, என்னோட கேரக்டர் அவங்க தப்பா பேசணும் அப்படிங்கறதுக்காக எழுதியிருக்க மாட்டாங்க. நான் அப்படி நினைச்சேன் அப்படின்னா அவங்கள பார்க்கும்போதே எனக்கு வேற மாதிரி அபிப்பிராயம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி என்னமோ ரொம்பவே நல்லவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்கை பயன்படுத்தி யாரை போட்டு தாக்க முடியுமோ அதை தான் பண்ணீங்க. இதுல யாரு மேலையும் தவறு சொல்றதுக்கோ குறை சொல்றதுக்கோ எதுவுமே கிடையாது. இருந்தாலும் ஆனந்தி இதை ஒரு பெரிய இஷ்யூ கொண்டு போறாங்க. ஆனா இதெல்லாம் இவங்க பேசுறாங்களே அப்படிங்கும் போது நமக்கு கொஞ்சம் காண்டாச்சு. ஆமாங்க, இவங்களை பொறுத்தளவுல எல்லாரையும் இழிவுபடுத்துறது தானே இவங்களோட வேலை. அதாவது முத்துக்குமரன் இப்படிப்பட்டவன், ஜாக்லின் இப்படிப்பட்டவ, சௌந்தர்யா எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணவங்க தான் இந்த ஆனந்தி. இவங்களோட ரியல் ஃபேஸ வெளியே சொன்ன உடனே இவங்களுக்கு அந்த அளவு பத்திக்கிட்டு எரியுது. இந்த இடத்துல இவங்க புலம்புறதான் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஜாக்லின் தர்ஷிகா இந்த 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தர்ஷிகா ஜெஃப்ரி டாஸ்க் கொடுக்கும் போது ரொம்பவே ஒஸ்டா நடந்துக்கிறான். அவனோட ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே காண்டாச்சு. இதே விஷயத்த பெண்கள் யாராவது பண்ணிருந்தாங்கன்னா ஆண்கள்லாம் வேற லெவல்ல சீறிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற பேசிட்டு இருக்காங்க. ஏமா, நீ முழிக்கிற மொழியே அப்படித்தானமா இருக்குது, நீ பார்த்தாலே வெள்ளத்தனமா தான் இருக்குது, நீ ஜெஃப்ரியா குறை சொல்றியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊர்கிழவி ஜாக்லினை பொறுத்தளவுல எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. முதல்ல தர்ஷிகா கிட்ட தான் பேசுறாங்க. அதாவது நம்ம என்ன டாஸ்க் கொடுத்தாலும் பண்ணிடணும், நம்ம பண்ண மாட்டோம்னு சொல்லும்போது நம்ம வீக்கா தெரியும், ஆண்கள் அன்னைக்கு அதுவே பவர் அமைஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறமா பவித்ரா கிட்டையும் இதே விஷயத்த தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம கேமை கரெக்டா விளையாண்டுட்டு இருக்கோம், ஆனா அவங்க டாஸ்க் கொடுக்கும்போது நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்னடா பசங்க இவ்வளவு டாஸ்க் கொடுக்குறானுங்க, பெண்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க, இவங்க எதுக்காகடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பெண்களை தான் நினைச்சுப்பாங்க, தவறா நினைச்சுப்பாங்க. அதே நேரத்துல ஆண்கள் கொடுக்குற எல்லா டாஸ்க்குமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா பாருடா பெண்களை எவ்வளவு பாடுபடுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மேல ஒரு பரிதாபம் வரும், நம்ம இனிமேல் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பவித்ரா கிட்ட ஜாக்லின் பேசிக்கிட்டு இருக்காங்க. பவித்ரா கிட்ட இல்லங்க, எல்லார்கிட்டயுமே பேசிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் கார்டன் ஏரியாவை தான் காட்டுறாங்க. வர்ஷினி, சாச்சனா, ஆனந்தி, சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்க 5 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலயும் ஜாக்லின் வர்ஷினிக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த வாரம் ஒன்னதான் ஆண்கள் அணிக்கு அனுப்ப போறோம், நீ நம்ம டீமுக்காக தான் ஆடணும், நீ அவங்க டீமுக்காக ஆடினாலும் உனக்கு எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது, நம்ம டீமுக்காக ஆடினேன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல இருந்து எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வர்ஷினி கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியோட எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன உடனே நேர் கேள்விதாங்க. அதாவது ஒரு நபர் எழுந்து கேக்குறாரு, முத்துக்குமரன் வந்து நல்லா கேம் விளையாடினா அப்படி விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த வாரத்தை பொறுத்தளவுல அவர் நல்லா தான் கேம் ஆடுறாரு, அவருக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்திருக்காங்க, இது என்ன கதை அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. உடனே விஜய் சேதுபதி வாங்க போய் கேட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா உள்ள ஒரு ஆணியம் புடுங்கல. முத்துக்குமரன் கிட்ட உங்க ட்ரெஸ் நல்லா இருக்குங்கிறாரு, சத்யா கிட்டையும் உங்க ட்ரெஸ் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா இந்த வாரம் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கிட்ட கேக்குறாரு. எல்லாருமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சில பேரை பொறுத்தளவுல இந்த வாரம் கொஞ்சம் குழப்படிகள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்தவங்க கிட்ட நீங்க வெளியே இருந்து பார்க்கும்போது பாசிட்டிவா தெரிஞ்சிருப்பாங்க, உள்ள வந்ததுக்கு அப்புறமா நெகட்டிவா தெரிவாங்க. அதே மாதிரியே வெளியே இருந்து நெகட்டிவா தெரிஞ்சவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா பாசிட்டிவா தெரிவாங்க, அது யாரெல்லாம் அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. இதுல முதல்ல ரியா வர்றாங்க. ரியாவை பொறுத்தளவுல சத்யா வெளியே இருந்து பார்க்கும்போது நெகட்டிவா தெரிஞ்சாரு, பாசிட்டிவா தெரிஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குழப்பிட்டு இருக்காங்க. எம்மா கேட்கிற கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு பேசுமா அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிடறாரு. அடுத்ததா மஞ்சரி வர்றாங்க. மஞ்சரியை பொறுத்தளவுல வெளியே இருந்து பார்க்கும்போது அருண் வந்து ரொம்பவே பாசிட்டிவா தெரிஞ்சாரு, ஆனா உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறமா அவர் மத்தவங்களை ப்ரொவோக் பண்றாரு, வேணும்னே சண்டை இழுக்கிற மாதிரி தெரியுது, அதனால அவர் நெகட்டிவா தெரியுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல அன்ஷிதா வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது நெகட்டிவா தெரிஞ்சாங்க, உள்ள வந்ததுக்கு அப்புறமா பாசிட்டிவா தெரியுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா வர்ஷினியை பொறுத்தளவுல வெளியே இருந்து பார்க்கும்போது சத்யா வந்து நெகட்டிவா தெரிஞ்சாரு, உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறமா பாசிட்டிவா தெரியுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரியே ஆனந்தி வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது நெகட்டிவா தெரிஞ்சாங்க, உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறமா பாசிட்டிவா தெரிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி ஒரு பிரேக் எடுக்கிறாரு. அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு தான் கஷ்டமா இருக்குது, நான் தான் பெரிய பாவம் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. சார், நீங்க இந்த ஹோஸ்டா வந்ததுக்கு அப்புறமா நாங்கெல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாக்குறோம் பாத்தீங்களா, நாங்க தான் பாவம், நீங்க பாவமாகும், ஐயோ கருமம். அடுத்ததா நம்மளோட சிவா, அதாவது தில்லாலங்கடி சிவா வர்றாரு. அவரை பொறுத்தளவுல வெளியிருந்து பார்க்கும்போது அன்ஷிதா நெகட்டிவா தெரிஞ்சாங்க, உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட பாசம் பாயாசம் எல்லாம் சேர்ந்து பாசிட்டிவா தெரியுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல தீபக் வந்து வெளியிருந்து பார்க்கும்போது பாசிட்டிவா தெரிஞ்சாரு, உள்ள வந்ததுக்கு அப்புறமா நெகட்டிவா தெரிஞ்சாரு. முத்துக்குமரனும் அதே தான், வெளியிருந்து பார்க்கும்போது பாசிட்டிவா தெரிஞ்சாரு, உள்ள வந்து பார்க்கும்போது நெகட்டிவா தெரியறாரு அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாரு. அதாவது தீபக் கிட்ட அவரால் பேசவே முடியலையா, அவர்கிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்குதான், அதனால தீபக் வந்து நெகட்டிவா தெரியறாரு. அதே மாதிரி முத்துக்குமரன் வந்து அவரோட கருத்துக்களை எல்லா இடத்துலயும் திணிக்கிறாராம், அதனால அவரும் நெகட்டிவா தெரியறாராம். இவர் என்ன பண்றாரு, அங்கங்க உட்கார்ந்து சகுனி வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்காரு. பெண்கள் அணில உட்கார்ந்து பெண்கள் தான் என் இரு கண்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கொஞ்சம் ஜால்ரா போடுறதுக்கு ட்ரை பண்றாரு. அதுலயும் குறிப்பா சௌந்தர்யா கிட்ட கொஞ்சம் கூடுதலா குலையிற மாதிரி இருக்குது. இன்னைக்கெல்லாம் கார்டன் ஏரியால ஜாக்லின் தலையெல்லாம் கொதிக்கிட்டே இருந்தாரு. எப்பா இந்த சீசனோட தடவல் மன்னன் சிவாவாப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் சிவாவோட நடவடிக்கைகள் இருக்குது. அதாவது ஊம குசும்பன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேட்டகரியில சிவா முதன்மையானவர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ரயான் வராரு. ரயானை பொறுத்தளவுல வெளியே இருந்து பார்க்கும்போது ரஞ்சித் போலியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் உண்மையாவே அவரோட கேரக்டர் இதுதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா ராணவங்க. ராணவ பொறுத்தளவுல வெளியே இருந்து பார்க்கும்போது அருண் வந்து நெகட்டிவா தெரிஞ்சாரு, உள்ள வந்ததுக்கு அப்புறமா பாசிட்டிவா தெரியறாரு. அதே நேரத்துல முத்து வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது பாசிட்டிவா தெரிஞ்சாரு, உள்ள வந்ததுக்கு நெகட்டிவா தெரியறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவங்களோட காரணங்களை சொல்லி முடிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சரி, முதல்லயே இருக்கிற 15 போட்டியாளர்களும் வந்த 6 வைல்ட் கார்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதாவது இவங்க வந்திருக்க தேவையே இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க. இதுல ஜாக்லின்லாம் எப்பா யாருமே வந்திருக்க தேவையில்லப்பா, எல்லாம் வெத்து வெட்டு அப்படிங்கறத ஓப்பனாவே சொல்லிடுறாங்க. இதுலயும் அதிகப்படியான நபர்கள் வந்து வர்ஷினி, ராணவ், ரியா இந்த 3 பேருமே வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல, வந்து இவங்க புதுசா எந்த அணியுமே புடுங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல இந்த 3 பேர்கிட்டையும் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு ராணவ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வந்து 2-3 நாள்ல நம்மளெல்லாம் கணிக்க முடியாதுல்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே விஜய் சேதுபதி வந்து நீங்க வந்து 1 வாரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ராணவ் வந்து பதில் சொல்ல முடியாம திணறாரு. உண்மையாவே ராணவ பொறுத்தளவுல அவருக்கு புரிதல் மிக குறைவா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அவர் ஒரு ஆள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்கன்னாலும் அந்த பதில புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை ராணுவ கிட்ட ரொம்பவே கம்மியா இருக்குது. அடுத்ததா வர்ஷினி வர்றாங்க. வர்ஷினி எதுக்குதான் வந்தாங்க அப்படிங்கறதே நமக்கு தெரியல, சும்மா எல்லா இதுக்குமே உளறிக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்ததா ரியாவை பொறுத்தளவுல சார் நான்லாம் ஆடலன்னு சொல்றாங்க சார், அப்படிலாம் கிடையாது சார், நான்லாம் கேம் ஆடிக்கிட்டு தான் இருக்கிறேன், யார் சொல்றதையும் என்னால ஏத்துக்கலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி ரியா இந்த இடத்துல சொல்றாங்க. உடனே விஜய் சேதுபதி வந்து மத்தவங்க கருத்துக்களை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவங்கவுங்க விருப்பம் தான், ஆனா கருத்துக்களை பயன்படுத்தி நம்மளை மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிற சொல்றாரு. சார் உங்களுக்கு முதல் வாரத்துல இருந்தே நாங்க பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கோம், யாராவது ஒரு ஆள் சொல்றதை கேளுங்க சார், கொஞ்சமாவது உருப்படியா நேர்மையா ஹோஸ்ட் பண்ணுங்க சார், ஒன்னும் தெரியாம வெளியே இருந்து வந்தவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வில்லத்தனம் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே, அவங்க யாரையுமே தொடக்கூட மாட்டேங்க. ஜாக்லின் இந்த வாரம் பெண்கள் அணியை வர்ஷினிக்கு எதிராக தூண்டி விட்டதெல்லாம் நீங்க பார்க்கவே இல்லையா, அதாவது வர்ஷினி வந்து ஆண்கள் அணியில சேர்ந்திருக்கா, அதனால இந்த வாரம் டாஸ்க்குக்கோ எதுக்கோ அவளை அனுப்பாதீங்க, அவளையே டார்கெட் பண்ணுங்க, கிச்சன்ல போட்டு கொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஜாக்லின் சொன்னாங்களே,
இந்த வீடியோல உங்க கண்ணில் படலையா, இல்லனா 2 மணிக்கு மேல பார்க்கும்போது உங்களால கவனிக்க முடியல அப்படிங்கறது தெரியல. அதே மாதிரியே சௌந்தர்யா பல இடங்கள்ல ரூல்ஸ் பிரேக் பண்ணாங்களே, அத பத்தி நீங்க கேள்வி கேட்கலாமே. ஏன் முத்துக்குமரனுக்கு எதிராக நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை மொட்டைக்கடதாசில எழுதுறாங்க. இதெல்லாம் நேர்ல சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கலாமே. எதுக்காக சார் பாவம் அப்ராணிய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமாவும் ஒரு பிரேக் விட்டுட்டு போறாரு. அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து ரியா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க வெளியே இருந்து பாத்துட்டு வந்திருக்கீங்க, நீங்க ஒரு ரிவ்யூவர்னு வேற சொல்லிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரோட முகத்திரையும் நீங்க கிழிச்சிருக்கணும்ல, அதை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். நீங்க அதை பண்ணல, அதனாலதான் நான் வந்து உங்களை நெகட்டிவா தெரியுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க. உடனே ரியா வந்து அதுக்கு தரமான பதிலடியை கொடுக்குறாங்க. ஏமா இதெல்லாம் நீ சொல்றதா இருந்தா இந்த ஒரு வாரம் வீட்டுல உங்க கூட தானே இருந்தேன், அப்பமே சொல்லிருக்கலாமே. இந்த இடத்துல வந்து எதுக்காக நீ பதிவு பண்ற, இது எனக்கு தப்பா தெரியுது அப்படிங்கிற மாதிரி தரமான பதிலடியை கொடுத்து விடுறாங்க. அதுக்கப்புறமா சௌந்தர்யாவை பொறுத்தளவுல ரயானை கொஞ்சம் தூண்டி விடுறாங்க. அதாவது ரயான் பேசும்போது முத்து கொடுத்தாம போற ஒரு கவுண்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி முத்துவுக்கு எதிராக ரயானை திருப்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறமா ரியாவை பொறுத்தளவுல எப்பவும் போலவே கேமராவை பார்த்து புலம்பிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் மிச்சர் தின்னதுனாலதான்றா நான்லாம் கேம் ஆடுறதுக்கே உள்ள வந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இந்த ரியாவை பொறுத்தளவுல இவங்க இப்படி கேமராவை பார்த்து பட்டு கேவலமா பேசுறத பார்க்கும்போது நமக்கு செம இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி பொறுத்தளவுல இந்த லிவிங் ஏரியாக்காக பெண்கள் வந்து போராடினாங்கல்ல, இத்தனை வாரம் கழிச்சு இப்ப எதுக்காக போராடினாங்க, இத பத்தி நம்ம கேள்வி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்க வர்றாரு. இத கேட்க வர்றதுக்கு முன்னாடி நீங்களே கண்ணாடியை பார்த்து ஏதாவது பேசிக்கங்க சார். ஆமா சார், லிவிங் ஏரியால ஆண்கள் அணியில இருந்து யாரு வந்தாலும் அவங்க கிட்ட டாஸ்கோ எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறத உங்களோட தலைவர் பிக் பாஸ் தான் சொல்லியிருந்தாரு. நீங்க இன்னைக்கான எபிசோடு முழுக்க ஆண்களை கழிவு ஊத்துனீங்க. கழிவு ஊத்துறதா இருந்தா பிக் பாஸ் தான் கழிவு ஊத்தணும். ஆண்களை பொறுத்தளவுல ரூல்ஸ்ல இல்லாததை நாங்க கடைபிடிக்க மாட்டோம் அப்படிங்கறத தான் பதிவு பண்ணாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து ஆண்களை தப்பா போர்ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கறதுக்காகவே பெண்கள் கிட்ட எல்லாத்தையுமே கேக்குறாரு. பெண்கள் எல்லாருமே ஆண்கள் வந்து ஸ்போர்ட்டிவாவே எடுத்துக்க மாட்டாங்க சார், இதெல்லாம் சின்ன டாஸ்க் தானே, நாங்கெல்லாம் எவ்வளவு டாஸ்க் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்கு அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் இல்ல சார், எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கல சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசுறாங்க. அதுக்கு தர்ஷிகா அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யோசனை எனக்கு இவங்க டாஸ்க் கொடுக்கும்போது தான் வந்துச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. உனக்கு டாஸ்க் கொடுக்கும்போது வரலாமா, உனக்கு ஈகோ ஹேர்ட் ஆனதுனாலதான் இந்த பிரச்சனையே வந்துச்சு, அது யாருமே மறுக்க முடியாது. இருந்தாலும் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல இதெல்லாம் கேட்டுட்டு சரி இந்த வார கேப்டனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. உடனே இந்த காண்டை தான் பெண்கள் அணியில இருக்கிற எல்லாருமே சத்யா மேல திருப்புறாங்க. அதாவது கேப்டனா அவர் ஒரு முடிவு எடுக்கவே இல்லை. அதாவது இந்த வாரத்தை பொறுத்தளவுல சத்யா கேப்டனா இல்லனா அருண் கேப்டனா முத்துக்குமரன் கேப்டனா அப்படிங்கறதே தெரியல. சத்யா அவரோட முடிவுகளை தனியா எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கும் இந்த விஜய் சேதுபதி வந்து பெண்கள் சொல்றதை கேட்டுக்கிட்டு அதற்கான பதில்களை கேட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு சுத்தமா புரியல சார், சுத்தமா புரியல. ஆமா, தர்ஷிகா கேப்டனா இருக்கும்போது நான் கேப்டன் தானே, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா ஒரு முடிவு எடுத்தாங்க. உடனே பிக் பாஸ் என்ன சொன்னார் தெரியுமா, கேப்டன் அப்படின்னா 2 இடத்துக்கும் போயிட்டு வரலாம், ஆனா பெண்கள் வீட்டுக்கான முடிவுகளை பெண்கள் தான் எடுக்கணும், ஆண்கள் வீட்டுக்கான முடிவுகளை ஆண்கள் தான் எடுக்கணும், அவங்க அதுக்காகவே ரூல்ஸ் போட்டிருக்காங்க, அதை பிரேக் பண்றதுக்கு கேப்டனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படிங்கறத உங்களோட பிக் பாஸ் தான் சொன்னாரு. அப்படி இருக்கும்போது ஆண்கள் அணியில இருக்கிற எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணாதான் கேப்டனா இருக்கிற சத்யாவால அந்த முடிவை எடுக்க முடியும். இன்னைக்கு சொல்றீங்கல்ல கேப்டன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலானே, அதை எதுக்காக சார் தர்ஷினிக்கு பண்ணல? ஆமா சார், முதல் வாரத்துல நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த எபிசோட்ல நீங்க கேட்டீங்க. பெண்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டுன்னு வேற சொன்னாங்க. இன்னைக்கு கூட நீங்க விளக்கம் கேட்கிற இடங்கள்ல முத்துக்குமரன் இத பத்தி பேசுறாரு. சார் எங்களுக்கு பெண்கள் மேலேயே நம்பிக்கை இல்ல சார், அவங்கள பொறுத்தளவுல இதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க, ஆனா அந்த ஒப்பந்தத்தை அவங்க கடைபிடிக்கவே இல்ல, அதனால பெண்கள் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அந்த நேரம் முத்துக்குமரன் நீ பேசாம உட்காரு அப்படிங்கிற உட்கார வச்சீங்களா, எதுக்காக சார்? உங்களே மாதிரி ஒரு ஹோஸ்ட் நாங்க இதுவரையா பார்த்ததே கிடையாது சார், ரொம்ப ஒஸ்ட் சார் நீங்க. இப்படி இந்த இடத்துலயும் சத்யா, முத்துக்குமரன், அருண் இந்த 3 பேரையும் எந்த அளவு துவைக்க முடியுமோ துவைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஆடியன்ஸை வச்சும் துவைக்க வைக்கிறாரு. அதாவது அதுல ஒரு பெண் எழுந்து சொல்றாங்க, ஆண்கள் பயப்படுற அளவுக்கு பெண்கள் என்ன அவ்வளவு பெரிய டாஸ்கா கொடுத்துட போறாங்க, கழுத்தையே அறுத்துட போறாங்க, இவங்க இப்படிலாம் பண்றதை பார்க்கும்போது எங்களுக்கு ஷோ பாக்குறதுக்கே விருப்பம் இல்லாம போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உன்னை யாருமா பார்க்க சொன்னா, டிவி ஆவன்ட்டு போய் படுத்து தூங்கு. ஆமாங்க, பெண்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு சொப்பு தூக்கிட்டு வந்தா என்ன பண்ண? இந்த விஷயத்துல ஆண்கள் மேல தவறே சொல்ல முடியாது. பிக் பாஸ் ரூல்ஸை மீறி எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறத காரணமா சொல்லிதான் பெண்கள் வந்து ஆண்களுக்கு இடையில இருக்கிற ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் கேள்வி கேட்காத விஜய் சேதுபதி வந்து ஆண்கள் அணியினரை பொறுத்தளவுல ரூல்ஸ் படிதான் நாங்க இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அது தப்புன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கறதா என்னோட கேள்வி. இருந்தாலும் நேயர் விருப்பத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல இந்த ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் இந்த 2 நாளை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஆண்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா மறுபடியும் ஆடியன்ஸ்கிட்ட போய் கேட்கிறாரு. அதுல ஒருத்தர் எழுந்து நின்னு அருண் தான் இன்ஃபுளுன்ஸ் பண்றாருன்னு சொல்றாங்க, மறுபடியும் எதுக்காக பெஸ்ட் பெர்ஃபார்மரை கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு இன்னொரு ஆடியன்ஸ் எழுந்து நின்னு
அவருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது வந்து ஆண்கள் அணி அப்படிங்கிற சொல்றாரு. உடனே விஜய் சேதுபதி வந்து உங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சா அப்படிங்கிற சொல்றாரு. எங்களுக்கு பதில் கிடைக்கலையே சார். முதல் ஆடியன்ஸ் ஒரு கேள்வி கேட்டாரு. அதாவது முத்துக்குமரன் வந்து எல்லா விஷயத்திலயும் அவரோட கருத்துக்களை சொல்றாரு, எல்லா இதுலயுமே கலந்துக்கிறாரு, மறுபடியும் எப்படி ஒஸ்டா தேர்வு பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டாரு. அதற்கான பதில் எங்களுக்கு கிடைக்கவே இல்ல. உங்களை பொறுத்தளவுல வேற லெவல்ல சொம்பு தூக்குறீங்க சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு ஆடியன்ஸ் வந்து மொட்டை கடுதாசியில மொத்த வன்மத்தையும் கக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த மொட்டை கடுதாசியை பத்தி தான் பேசுவாருன்னு நினைச்சோம். இருந்தாலும் அதை பத்தியும் பேசலங்க. ரியாவையும் வர்ஷினியும் போட்டு பொளக்குறாரு. அதாவது ரியா வந்து பல இடங்கள்ல கேமராவை பார்த்து புலம்பி இருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஓபன் பண்ணி எதுக்காகமா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க, இதெல்லாமே ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரியாவை போட்டு உதைச்சிட்டாரு. அதுக்கப்புறமா வர்ஷினி கிட்ட வராரு. அதாவது வர்ஷினி, நீங்க கேமராவை பார்த்து புலம்பிக்கிட்டு இருந்தீங்க, இந்த வீட்டுல யாருமே உண்மையா கிடையாது, நம்ம நேர்மையா இருக்கும்போது நம்மள எதிரியா பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு. வர்ஷினிக்கு பதில் சொல்ல தெரியல. உருட்டுன்னு உருட்டுறாங்க. கடைசியா விஜய் சேதுபதி வந்து உங்ககிட்ட உண்மையே கிடையாது, மறுபடியும் எப்படி உண்மை ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி வர்ஷினிக்கு ஒரு அடியை போட்டு உட்கார வச்சிடறாரு. இதோட நான் கிளம்புறேன்பா அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாரு. போய் தொலடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சிவாவை பொறுத்தளவுல ராணுவ கிட்ட ஒரு சின்ன வாக்குவாதம் போகுது. அதாவது உன்னை எல்லாருமே டைரக்டா டார்கெட் பண்றாங்க, அவங்கிட்ட போய் உன்னோட வீரத்தை காட்டு, என்கிட்ட வராத, நான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி இங்க சிவா வந்து கொஞ்சம் கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சுனிதாவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் இடையில ஒரு சின்ன சலசலப்பு போய்கிட்டு இருக்குது. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல வேர்ல்டு ஒஸ்ட் ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அப்படிங்கிற அவார்டை விஜய் சேதுபதிக்கு கொடுக்கலாம். அதாவது விஜய் டிவி ப்ராடக்ட காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே 30 கோடி ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு வாரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. அடி வாங்குறதுக்காகவே பலியாடுகளா வந்தவங்க தான் விஜய் டிவில வேலை பார்க்காத போட்டியாளர்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு புரியுது. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல எந்த விதத்திலையும் சரின்னு சொல்ல முடியாத விஷயங்களுக்கு விஜய் சேதுபதி ஆதரவா நிக்கிறாரு. இத பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.